ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்மாவதி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் கடிதம். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றிய அறிவிப்பை வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியிட வேண்டும். தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா பிறந்த நாளில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க வேண்டும். கட்சி தொண்டர்களுக்கு அதிமுக தலைமைக் கழகம் அறிவுறுத்தல். டெல்லியின் புதிய முதல்வராக பொறுப்பேற்ற ரேகா குப்தாவிற்கு பிரதமர் மோடி வாழ்த்து. டெல்லியின் வளர்ச்சிக்கு முழு வீரியத்துடன் பாடுபடுவார் என நம்பிக்கை. மத்திய பாஜக அரசு மீது மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை காரணமாகவே டெல்லியில் மீண்டும் பாஜக ஆட்சியை பிடித்திருக்கிறது. தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கருத்து. துணை முதல்வர் உதயநிதி சவாலை ஏற்று அண்ணா சாலைக்கு தனியாக வரும் தன்னை தடுத்து நிறுத்த முடியுமா? பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சவால். இனி தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். ராமேஸ்வரத்தில் இருந்து கடலுக்கு சென்ற 10 மீனவர்களை நடுக்கடலில் இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ள நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் இலங்கை கடற்படையினரால் தமிழகத்தை சேர்ந்த மீனவர்கள் கைது செய்யப்படும் சம்பவங்கள் கடந்த சில மாதங்களில் வேகமாக அதிகரித்துள்ளது என சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையின் இந்த செயலால் தமிழக மீனவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் வாழ்வாதாரம் நீண்ட காலம் பாதிக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இத்தகைய கைது நடவடிக்கைகளை தடுத்திடவும் தமிழக மீனவர்கள் மற்றும் அவர்களின் மீன்பிடி படகுகளை விடுவிக்கவும் உடனடியாக தூதரக ரீதியில் மத்திய அரசு நடவடிக்கை எடுப்பதோடு மட்டுமின்றி இதற்கு நிரந்தர தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். டெல்லியின் புதிய முதலமைச்சராக பாஜகவின் ரேகா குப்தா பதவியேற்றார். கடந்த 5ஆம் தேதி நடைபெற்ற டெல்லி சட்டசபை தேர்தலில் 48 இடங்களில் வெற்றி பெற்று பாஜக 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை கைப்பற்றியது. இதையடுத்து டெல்லியின் புதிய முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்ட அக்கட்சியின் ரேகா குப்தா ராம்லீலா மைதானத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பதவியேற்றுக் கொண்டார். பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் நடைபெற்ற இந்த விழாவில் ரேகா குப்தாவுக்கு டெல்லி துணைநிலை ஆளுநர் வி.கே. சக்சேனா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பதவியேற்பு நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்றனர். டெல்லி முதலமைச்சராக பதவியேற்றுள்ள ரேகா குப்தாவிற்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் மோடி டெல்லியின் வளர்ச்சிக்காக அவர் முழு வீரியத்துடன் பாடுபடுவார் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் டெல்லி முதலமைச்சராக பதவியேற்றுள்ள ரேகா குப்தா கட்சியின் அடிமட்டத்திலிருந்து உயர்ந்து மாநில அமைப்பு, நகராட்சி நிர்வாகம் ஆகியவற்றில் தீவிரமாக செயல்பட்டு தற்போது முதலமைச்சராக இருக்கிறார் என புகழாரம் சூட்டியுள்ளார். டெல்லியின் வளர்ச்சிக்காக முழு வீரியத்துடன் அவர் பாடுபடுவார் என நம்பிக்கை தெரிவித்துள்ள பிரதமர் அவரது பதவிக்காலம் பலமாக அமைய வாழ்த்துக்கள் என பதிவிட்டுள்ளார். மேலும் டெல்லி அமைச்சர்கள் குழு வீரியத்தையும் அனுபவத்தையும் கலந்து டெல்லிக்கு நல்லாட்சியை உறுதி செய்யும் என பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பான அறிவிப்பை வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் திமுக அரசுக்கு எதிரான வலுவான போராட்டங்கள் நடத்தப்படும் என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த கோரி வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் அவர் பங்கேற்று பேசினார். தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் அதிக மக்கள் தொகை கொண்ட சமூகத்தினர் கூடுதல் பதவிகளை பெற்றுவிடுவார்கள் என திமுக அஞ்சுகிறது. அதன் காரணமாகவே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த திமுக அரசு தயங்குகிறது என்றும் அன்புமணி குற்றம் சாட்டினார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் மக்களுக்கு வளர்ச்சி திட்டங்களை கொடுக்க முடியாது என்றும் அன்புமணி தெரிவித்தார். கல்வித்துறை மற்றும் பேரிடர் நிவாரணம் ஆகியவற்றுக்கு நிதி வழங்காமல் தமிழக மக்களை மத்திய பாஜக அரசு தொடர்ந்து புறக்கணித்து வருவதற்கு திமுக செய்தி தொடர்பு இணை செயலாளர் தமிழன் பிரசன்னா கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தலில் நின்று வெற்றி பெற்றதோடு மட்டுமின்றி எதிர்த்து போட்டியிட்ட அனைவரையும் டெபாசிட் இழக்கவும் செய்து துணை முதலமைச்சர் உதயநிதியை கவுன்சிலர் பதவிக்கு கூட வர முடியாத பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சிப்பதா என கடும் கண்டனம் தெரிவித்தார். தமிழகத்தில் சிபிஎஸ்இ பள்ளி மற்றும் அரசு பள்ளி உட்பட
அனைத்து பள்ளிகளிலும் தமிழ் கட்டாயம் என்பது அமலில் இருப்பது தெரியவில்லை என்றால் கூகுளில் தேடி அண்ணாமலை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் தமிழன் பிரசன்னா விமர்சித்தார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளில் மாணாக்கர்களுக்கு கல்வி உபகரணங்களையும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்குமாறு கட்சியினருக்கு அதிமுக தலைமை கழகம் அறிவுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அதிமுக தலைமை கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தத்தமது பகுதிகளில் ஆங்காங்கே ஜெயலலிதாவின் திருவுருவ சிலைகளுக்கும் அவரது படங்களுக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கண்தானம், இரத்த தானம் செய்தல், மருத்துவ முகாம் நடத்துதல், கவிதை போட்டி, கட்டுரை போட்டி, விளையாட்டு போட்டிகளை நடத்துதல், மாணாக்கர்களுக்கு கல்வி உபகரணங்களை வழங்குதல், ஏழை எளியோருக்கு அன்னதானம் வழங்குதல், இலவச திருமணங்களை நடத்தி வைத்தல் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கிடுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டது. சென்னை அண்ணா சாலைக்கு தனியாக வரும் தன்னை முடிந்தால் தடுத்து நிறுத்தி பாருங்கள் என துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சவால் விடுத்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னை அண்ணா சாலையில் எந்த இடம், எந்த நாள், எந்த நேரம் என துணை முதலமைச்சர் உதயநிதி குறிப்பிட்டால் அந்த இடத்திற்கு தனியாக வர தயாராக உள்ளதாக கூறினார். முடிந்தால் திமுகவின் மொத்த படையும் வந்து தன்னை தடுத்து நிறுத்தி பார்க்கட்டும் என சவால் விடுத்தார். உதயநிதி கடந்த காலங்களில் தரமில்லாமல் பேசியிருக்கிறார் என்றும், தரமில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தி பிரதமரையும் உள்துறை அமைச்சரையும் விமர்சித்தால் அதற்கேற்றபடியே தாங்களும் தரமில்லாமல் தான் பதில் தருவோம் என அண்ணாமலை கூறினார். பாஜக அரசின் மீது மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை காரணமாகவே டெல்லியில் 27 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கட்சி ஆட்சியை பிடித்திருக்கிறது என தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் மூணாற்றில் விபத்துக்குள்ளாகி தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மாணாக்கர்களை சந்தித்த அவர் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய ஓபிஎஸ், டெல்லியில் பாஜக பெற்ற வெற்றியை பெருமையோடு குறிப்பிட்டார். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தன்னை விமர்சித்தது குறித்த கேள்விக்கு பதில் அளிக்க மறுத்தார். அப்போது ஓபிஎஸ் கட்சியின் தேனி மாவட்ட செயலாளர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா ஓபிஎஸ்ஸிடம் நேரடியாக பேசியதாகவும் ஆர்.பி. உதயகுமாரிடம் பேச மறுத்ததாகவும் குறிப்பிட்டார். திருச்சி கலையரங்கில் மாவட்ட அளவிலான தென்னை சாகுபடி மற்றும் சாகுபடிக்கு பிந்தைய தொழில்நுட்பம் குறித்து கருத்தரங்கு நடைபெற்றது. தோட்டக்கலை மலைப்பயிர்கள் துறையின் சார்பில் நடைபெற்ற கருத்தரங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமார் தொடங்கி வைத்து அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கண்காட்சியை பார்வையிட்டார். பின்னர் தென்னை சாகுபடி மற்றும் சாகுபடிக்கு பிந்தைய தொழில்நுட்பம் குறித்த கையேட்டினையும் அவர் வெளியிட்டார். இந்நிகழ்வில் வேளாண்மை துறை இணை இயக்குநர் உள்ளிட்ட அதிகாரிகள், கல்லூரி பேராசிரியர்கள், விவசாய பெருங்குடி மக்கள் பலரும் கலந்து கொண்டனர். திருப்பத்தூரை அடுத்த ஸ்ரீ சக்திபுரம் ஸ்ரீ வெக்காளியம்மன் கோவிலில் உலக மக்கள் நன்மை பெற வேண்டி 2 டன் மிளகாயை கொண்டு யாகம் நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலியை அடுத்த ஸ்ரீ சக்திபுரம் பகுதியில் உள்ள ஸ்ரீ வெக்காளியம்மன் கோவிலில் உலக மக்கள் நன்மை பெற வேண்டியும் மழை வேண்டியும் ஸ்ரீ நடுபழனி சித்தர் பீடம் சார்பில் 2 டன் எடையுள்ள மிளகாய் கொண்டு யாகம் நடைபெற்றது. இதில் சிவாச்சாரியார்கள் கலந்து கொண்டு மிளகாயை யாக வேள்வியில் கொட்டி யாகம் நடத்தினர். இதில் கர்நாடகா, ஆந்திரா, தமிழகம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகின்றன. வணக்கம்.